It's not just about the manger where the baby lay. It's not all about the angels who sang for him that day. It's not all about the shepherds or the bright and shining star. It's not all about the wise men who traveled from afar. It's about the cross. It's about my sin. It's about how Jesus came to be born once so that we could be born again. It's about the stone that was rolled away so that you and I could have real love someday. It's about the cross. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு மகிமையான தீர்க்க தரிசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். Luke 2:30 and 31. For my eyes have seen your salvation, which you have prepared before the face of all people. பாருங்கள், இயேசு இரட்சகர் குழந்தையாய் பிறந்தபோது அந்த குழந்தையை ஒரு தீர்க்கதரிசியின் கரங்களில் கொடுக்கிறார். இந்த தீர்க்கதரிசி அந்த குழந்தையை பார்த்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை துல்லியமாய் உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் தான் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின இரட்சணியம் என்று இயேசுவை பார்த்து சொல்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதருடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அவர்களுக்கு இரட்சணியத்தை கொடுப்பதற்காக தேவன் மனிதனாய் பிறந்திருக்கிறார். இவர் படப்போகிற பாடுகள், இவர் சிந்தப்போகிற இரத்தம் மனுக்குலத்தின் பாவங்களை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை தேவன் பக்கம் இழுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதே நேரத்தில் மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அந்த குழந்தையின் தாயாகிய மரியாளை பார்த்து, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றார். என்ன காரணம்? நீங்கள் பெற்றெடுத்த இந்த குழந்தை பல பாடுகளினுடைய, பல வேதனைகளினுடைய கடந்து போவதை உங்கள் கண்கள் காணும், காதுகள் கேட்கும். உங்கள் இருதயம் ஒரு பட்டையும் உருவி போவதை போல் ஒரு வேதனைக்குள் போகும். ஆனாலும் முழு உலகத்திற்கும் பாவம் மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைக்கும். ஆம், இயேசு கிறிஸ்துவை தன் கரங்களில் ஏந்தி சிமியோன் என்ற தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் அது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, வாழவே பிறந்தேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் மற்றவர்களுக்காக மரிக்கவே பிறந்தேன் என்று இயேசு இந்த உலகத்தில் மரிக்க பிறந்தார். இரத்தத்தை சிந்தினார், பாடுகளுக்கு உட்பட்டார், மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, எனக்காக நீர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினீர், எனக்காக ஜீவனை கொடுத்தீர், ஆகவே நீர் பிறந்தது என்னை ரட்சிக்க என்ற அற்புதமான சத்தியத்துக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அன்று அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். அப்பா, எனக்காக மரிக்கவே நீர் பிறந்தீர், எனக்காக சிலுவையில் பாடுகளை அனுபவிக்கவே நீர் பிறந்தீர், என் பாவத்திற்காக தண்டனை ஏற்றுக்கொள்ளவே நீர் பிறந்தீர் என்ற அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் சொல்ல ஆண்டவரே, இதை எங்கள் வாழ்க்கையில் வெளியேற பெற்ற சத்தியமாய் நாங்கள் உட்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் கூட உம்முடைய மரணத்தை குறித்தும் நீர் கொடுத்த மகா பெரிய ரட்சிப்பை கொடுத்தும் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.